தேநெல்லி. நானும் வீடியோவை பார்த்துட்டு இதில் ஃபுல்லாக சக்கரை பாகு தான் கலந்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இதில் தேன் இருக்கு. ஆஹா. இவங்களே அதை போட்டிருக்காங்கப்பா. என்ன ஒன்று, தேனுக்கு முன்னாடி சர்க்கரை இருக்கு. அப்படி பார்த்தா சர்க்கரையை அதிகமாக சேர்த்துட்டு வேற வழியே இல்லாமல் தேன் போட்டிருக்கோம்ல, அதனால தேனை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிடுறாங்க போல. இதோட விலை 12 ரூபாய். தேன் விற்கிற விலைக்கு 12 ரூபாய்க்கு நெல்லிக்காயை தேனெல்லாம் ஊற வச்சு தந்தா வேலைக்கு ஆகுமா? அதனால சர்க்கரையில் ஊற வச்சு கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்டால் அது பிரச்சனை கிடையாது. இதை தேன் நெல்லின்னு பேர் வச்சு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. பேசாமல் அதுக்கு பதிலாக சக்கரை நெல்லின்னு வச்சா யார் கேட்க போறா? எல்லாரும் இதை தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் அப்படின்னு நினச்சி தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லையே. என்ன பண்ணுறது? உங்களுக்கு தேன் நெல்லிக்காய் தான் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பேசாமல் நீங்களே நெல்லிக்காயை வாங்கி தேனில் ஊற வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அதுதான் பெட்டர். ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் வாங்குகிற எந்த பிராண்டோட தேனும் ஒரிஜினல் இல்லை. என்ன ஷாக்கிங்காக இருக்குல்ல?